ஹசன் மௌலானா என்ன சொல்லுங்க, என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்? தலைவர் அவர்களே, யானை வழித்தடங்களை பத்தி ஐயா பேசினாரு. பல யானை வழித்தடங்கள் இப்ப மறைக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டுறாங்க, ரோடு போட்டோன்னே அந்த இடத்துல எலிபென்ட் கிராசிங்னு போடுறது இல்ல. இது போக கோயம்புத்தூர்ல இப்ப அந்த இது நடத்தும் போது அங்க யானை அந்த ஈஷாலாம் ஃபுல் யானை வழித்தடங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. இத நீங்க 2-3 முறை கோரிக்கைகள் தலைவர் அவர்களே, அமைச்சர் பதில் சொல்லும் போது நேரம் இல்ல, எல்லாருக்கும் அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. அமைச்சர் பதில் சொல்லுங்க. அமைச்சர் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. யானை வழித்தடங்களை பத்தி இன்னும் முழு அறிவு எல்லாருக்கும் கிடையாது, ஆஃப் நாலேஜ் தான் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா இல்ல நான் சொல்ல இல்ல அதுக்காக தான் இதெல்லாம் தெளிவுபடுத்தணுங்கிற எண்ணத்துல தான் நான் இதை மானியத்துல பேசுறேன். அதனால எல்லாருக்குமே இப்போதைக்கு யானை வழித்தடங்களை பத்தி முழு அறிவு இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இதை அடுத்த கட்டத்துல மக்கள் குறை கேட்டு அப்புறம் தான் வெளியிடப்படும், அப்பதான் சமர்ப்பிக்கப்படும். இதற்கு நம்ம முதலமைச்சர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு அதெல்லாம் யானை எலிபென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ரொம்ப தீவிரமா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் மக்களோட குறை கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கப்படும். அதனால அவசரப்பட்டு எந்த கருத்துக்கு சொல்ல வேணாம். முன்னவர்கள் உறுப்பினர் என்ன கேட்கிறாரு கேட்டா, நீங்களும் அவர் புரிஞ்சுக்கல, இவர் பண்ணல. யானைகள் வழித்தடங்கள் என்பதை பற்றி சொன்னீங்க. ஆனால் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கு. அரசுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடங்களை எல்லாம் தானாக பிடித்துக்கொண்டு பில்டிங் கட்டிக்கொண்டு யானை போக்குவரத்தை எல்லாம் தடுத்து இருக்கார்கள் என்று ஈஷா அவர் சொல்றாரு. ஈசா உங்களுடைய பர்மிஷன் பெற்றுதான் அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா, யானை வழித்தடத்தை மறித்திருக்கிறார் சொல்கிறார், உண்மையா? அவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல கை வச்சிருக்காரா இல்லையா? அதுக்கு நேரடியா பதில் கேட்கிறார். மாண்புமிகு அமைச்சர்கள். இல்ல அதாவது இப்ப ஜெனரலா யானை வழித்தடம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஜெனரலா யானை வழித்தடங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஏன்னா ஈஷா உட்கார்ந்துட்டு யாரும் பேசக்கூடாது, அமைச்சர் பதில் சொல்றாங்க, அவை முன்னவர் ஈஷா முழுமையா அதுக்கான என்னென்ன விவரங்களை தெரிந்த பிறகு நான் சொல்ல முடியும். ஏன்னா அதை நான் இப்ப தெரியாம அரைக்குறையா நான் சொல்லக்கூடாது. அது ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன அவங்க ஏதாச்சும் விதிமீறல்கள் பண்ணிருக்காங்களா, இல்ல அதுக்கு உரிமையான தேவையான பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். அவை முன்னவருடைய அந்த கோரிக்கையை நீங்க மனதில் வச்சு ஆய்வு செய்து நான் பதில் சொல்றேன். நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலம் ஆச்சு. 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா? அப்படி கேட்கிறார் அவர்.